எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணேஷ் ஃபவுண்டேஷன்லேருந்து ஹவு டு கிரியேட் சேல்ஸ் என்ட்ரி, சேல்ஸ் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன். நேற்றுக்கு பார்த்தது கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டில் போயிட்டு இந்த மாதிரி கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 2024-25 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அட்ரஸ்லாம் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு முக்கியம், இந்த மாதிரி 1/4/24 அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண சொன்னேன். இது வந்து முதல் ஸ்டெப். ரெண்டாவது என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னா, F11ல் பில் வைஸு காசு என்ற ஜிஎஸ்டி எனபிள் பண்ணணும். இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ண சொன்னேன், F11ல் பில் வைஸ் டீடைல், காஸ்ட் சென்டர் டீடைல், அதே மாதிரி ஜிஎஸ்டி 3 எனபிள் பண்ண சொன்னோம். பில் வைஸ் எனபிள் பண்ணிக்கோ, இன்வென்ட்ரி இருந்துட்டு போட்டோம். இங்கே வந்து காஸ்ட் சென்டர் எனபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து காஸ்ட் சென்டர் எனபிள், பில் வைஸ் எனபிள், காஸ்ட் சென்டர் எனபிள், இன்வென்ட்ரி இருந்தால் எடுத்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி எனபிள், இந்த 3ஐயும் உங்களுக்கு எனபிள் பண்ணி ஜிஎஸ்டி நம்பரை மாத்திரம் என்ன சொன்னேன், கூகுளில் போயிட்டு நீங்கள் கணேஷ் ஃபவுண்டேஷன் ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு போட்டால் வரும் அப்படின்னு. ஓகேவா? கணேஷ் ஃபவுண்டேஷன் சென்னை ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே 33 வரும். இந்த மாதிரி 33 வர நம்பரை தூக்கி இந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி F11 அதில் எனபிள் பண்ண வேண்டிய ஐட்டத்தெல்லாம் எனபிள் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து குயிக்காக சேவ் பண்ண சொல்லும். ஓகேவா? மூணாவது ஸ்டெப்பு ஓப்பனிங் பேலன்ஸை கிரியேட் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் என்ன, ஓப்பனிங் பேலன்ஸ் என்னென்ன கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு நம்ம முதல்ல வந்து கிரியேட் பிளாக் வைஸ், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், பிளாக் வைஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது கிரியேட் லெட்ஜர், ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர், கிரியேட் ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர்ஸ் அண்டர் பிளாக் வைஸ், இதை நான் பண்ண சொன்னேன். அடுத்தது கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ஓகேவா? லெட்ஜர் கிரியேட் பண்ண சொன்னேன். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் அப்படிங்கிற குரூப் கிரியேட். அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸு வித் டெப்ரிசியேஷன் பிரேக்கப் போட சொன்னேன். அதுக்கப்புறம் இது பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இது நம்ம முடிச்சிட்டோம். கம்பெனி கிரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. F11 எனபிள் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிளாக் வைஸ் குரூப் கிரியேட் பண்ண சொன்னேன். கேட்வே ஆஃப் டேலியில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு குரூப்பு ஆல்ட் ஹெச், அதில் மல்டி கிரியேட்டில் ஃபிக்ஸட் அசட்ங்கிற செலக்ட் பண்ணி 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ், முதல்ல பிளாக் ஆஃப் அசட்ஸுங்கிறத டைப் பண்ணிக்கோ. இதை காப்பி பண்ணிட்டு 5%, அப்புறம் 10%, அப்புறம் 25%, இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ண சொன்னேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இங்கே லெட்ஜர் கிரியேட் பண்ண சொன்னேன், பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது கிரியேட் ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர். அப்போ ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நேராக ஃபிக்ஸட் அசெட் பிரேக்கப்புக்கு வாங்க. பிரேக்கப்பில் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோ, ஆல்ட் டிஎஃப் போட்டு செலக்ட் பண்ணிக்கோ. இது ஓப்பனிங் பேலன்ஸு, ஃபிக்ஸட் அசெட் வேல்யூ. இது டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். ரெண்டு ஓப்பனிங் பேலன்ஸையும் போடணும். இந்த ரெண்டு ஓப்பனிங் பேலன்ஸில் இது வந்து லெட்ஜர் வைஸ் போடணும். இங்கே எழுதிடுறேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர் வைஸ் அண்டர் லெட்ஜர்ஸு அண்டர் பிளாக் வைஸ்ன்னு போட்டேன். இங்கே கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வைஸ் போடணும். இது வந்து இண்டிவிஜுவல், இது பிளாக்காக போட்டால் போதும். எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இண்டிவிஜுவலில் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோ. 5% மாத்திரம் செலக்ட் பண்ணிவிட்டு 5% அசெட் மாத்திரம் நீங்கள் லெட்ஜர் மாத்திரம் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன், மல்டிபிள் லெட்ஜருக்கு ஆல்ட் வச்சு மல்டி கிரியேட். முதல்ல கேட்வே ஆஃப் டேலி வந்துருங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் 5% பிளாக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5% பிளாக்ல நேம் ஆஃப் த லெட்ஜர், அதனுடைய வேல்யூ. அதே மாதிரி வேல்யூ இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நீங்கள் எல்லா பிளாக் ஆஃப் அசட்ஸையும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா பிளாக் ஆஃப் அசட்ஸையும் நீங்கள் கிரியேட் பண்ணணும்.
அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ஒரு சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு சிங்கிள் குரூப் அண்டர் வந்து ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கீழே கிரியேட் பண்ணிக்கோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண சொல்லுங்க. சரி, குரூப். ஓகேவா? கிரியேட் பிளாக் வைஸ் குரூப், கிரியேட் ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர் அது போட்டாச்சு பிளாக் வைஸ். அதுக்கப்புறம் கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லெட்ஜர். அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்ரிசியேஷன் வித் பிரேக்கப். நீங்க வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்ரிசியேஷன் எப்படி போடலாம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் போயிட்டு மல்டி கிரியேட்ல ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அங்க போயிட்டு நீங்க 5% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டு 5%க்கு ஃபில்டர் பண்ணுங்க. எவ்வளோ அமௌண்ட்? இங்கேயே இருக்கு அமௌண்ட், ஃபில்டர் பண்ண வேண்டாம், இங்கே இருக்கு 5%. அடுத்தது 10% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். 10% அமௌண்ட்டுக்கு 10% தூக்கி போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சேவ் பண்ணிட்டு கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு ஆல்டர் லெட்ஜரில் கேஷ் மாத்திரம் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த கேஷ் அண்ட் 1,25,000 அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் லெட்ஜர் இது ரெண்டும் சிங்கிள் லெட்ஜரில் கிரியேட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட சிங்கிளில் போடுறதுனால போடு, மல்டிபிள் போடுறதுனால போடு. கனரா பேங்க் ஓடி லெட்ஜர் மாத்திரம் நான் ஒன்று போட்டு காட்டுறேன். திரும்பவும் ஒரு சிங்கிள் லெட்ஜரில் போயிட்டு கனரா பேங்க் ஓடி அப்படின்னு போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஓடி அக்கௌண்ட்டு, காசு சென்டர்லாம் வேண்டாம். அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த அக்கௌண்ட் நம்பரை இங்கே போடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கீழே இருக்கு. இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை தூக்கி அங்கே போடுங்க. ஓகேவா? அடுத்தது பிரான்ச் நீங்களாவே எங்கே ஒரு ஏரியா போட்டுக்கோ. செக் நம்பர் எஸ் கொடுத்து இந்த செக் நம்பர் இங்கே வர மாதிரி போடுங்க. 105-201 டு 105-300 புக்கு நம்பர் 1. இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும் மறக்காம. அதுக்கு தான் நான் கிரியேட் பண்ணுறது. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த சம்முக்கு? கனரா பேங்க் ஓடி 50 லட்சம் கிரெடிட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டு இந்த மாதிரி டேலி ஆகுதா பாருங்க. 3,65,16,675 வரணும். இது வரைக்கும் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்றோம். ஓகேவா? கண்டினியூ பண்ணலாமா? நேத்தி பார்த்ததுலேருந்து நீ கண்டினியூ பண்றோம், பண்ணலாமா? ஓகேவா? நேத்தியே சொன்னேன் நான், யாராவது வந்தீங்கன்னா எனக்கு ஃபோனில் மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரதுக்கு முன்னாடி நீங்க லேட்டா வரீங்க அப்படின்னா மிஸ்டு கால் கொடுங்க, நான் அட்மிட் போடுறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதன்படி கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்க்கு ஒரு லெட்ஜர், அதுக்கப்புறம் அங்கேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லெட்ஜர். ஓகேவா? ஸோ வந்து இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஜிஎஸ்சி லெட்ஜர். ஜிஎஸ்சிக்கு என்னென்ன லெட்ஜர்லாம் எடுப்பாருங்க. ஜிஎஸ்சி கிரியேட் ஜிஎஸ்சி லெட்ஜர். கேட்வே ஆஃப் டேலியில் போங்க, கிரியேட் லெட்ஜர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம், அது கீழே போடுங்க. டைரக்ட் இன்கம் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இங்கே வந்து ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் கொடுங்க. இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் ஹெச்எஸ்என் கொடுத்துருப்பேன் 9954. இங்கே கரெக்டாங்கிறத செக் பண்ணிக்கலாம். நேராக கூகுளில் போயிட்டு ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் போட்டோன்னா என்ன வருது பார்ப்போம். 9954 கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ஹெச்எஸ்என் கோடு 9954. டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18%. இந்த டேக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, 4 கேஸ் வருது. ஒன்று எக்ஸாம்ட்டு, இன்னொன்று நில் ரேட்டு, மூணாவது நான் ஜிஎஸ்டி, நாலாவது டேக்ஸபிள். எக்ஸாம்ட்டு அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு எக்ஸாம்ட்டுனா எல்லாருக்கும் எக்ஸாம்ட்டு. நில் ரேட்டட் அப்படின்னா சலுகை. ஒருத்தனுக்கு டேக்ஸபிள் அப்படின்னா
இன்னொருத்தனுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு டாக்ஸ் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அவனுக்கு சலுகை. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அமெரிக்கன் எம்பசிக்கு நீ வித்தீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி மெப்சிக்குள்ள இருக்கிற கம்பெனிக்கு வித்தீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. நான் ஜிஎஸ்டினா சில ப்ராடக்ட் வந்து கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளேயே வராத ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல், டீசல் இதெல்லாம் டீசல் வரம்புல வராது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர். அடுத்தது டாக்ஸபிள். இந்த 3 கேட்டகரி இல்லைன்னா டாக்ஸபிள். ஸோ கன்செஷன் கம்பெனிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த சர்வீஸ், இட் இஸ் டாக்ஸபிள். ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜை போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி. என்னது? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே 2 லெட்ஜர். அவுட்புட் டாக்ஸ்க்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அவுட்புட் சிஜிஎஸ்டி அப்படின்னு ஒண்ணு. அண்டர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில சிஜிஎஸ்டி அப்படின்னு போட்டுக்கோ, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து எது கீழே வரணும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரணும். ரவுண்ட் ஆஃப் எது கீழே வரணும்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரணும். ரவுண்ட் ஆஃப்க்கு ஜிஎஸ்டி வருமானா வராது. ஏன் ரவுண்ட் ஆஃப்க்கு ஜிஎஸ்டி வராது? ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ குட்ஸ். ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ். எது ஒண்ணு குட்ஸாவோ அல்லது சர்வீஸாவோ இல்லையோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஹென்ஸ் ரவுண்ட் ஆஃப்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரவுண்ட் ஆஃப்க்கு 2 வாட்டி ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். ஏன் ரவுண்ட் ஆஃப்க்கு ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட் குட்ஸா இல்லையோ அல்லது எந்த ஒரு ப்ராடக்ட் சர்வீஸா இல்லையோ அல்லது குட்ஸும் அண்ட் சர்வீஸும் சேர்ந்தது இல்லையோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ குட்ஸ். ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ். ஸோ ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் கிடையாது. கிளியரா? ஸோ என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்படியே கொடுத்து சேவ் பண்ணிக்கும். அடுத்தது வவுச்சர் டைப். இந்த வவுச்சர் டைப் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நான் பார்ப்பேன் இந்த ஸ்டெல்லிங், அது ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வழியா வருவேன் டெய்லி. வரும்போது பார்ப்பேன் அந்த காலத்துல எல்லாம் அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்க. அண்ணன் தங்கச்சியை தொடக்கூடாதுமா. டேய் தொடக்கூடாதுடா, பொம்னாட்டி குழந்தையும் தொட்டு பேசாத நவுறு. அந்த காலத்துல. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொண்ணை ரேபிடோல அப்பனே அனுப்பி விடுறாங்க. அந்த மாதிரி காலம் மாறி போச்சு. அந்த காலத்துல பொண்ணுகிட்ட தொட்டு பேசக்கூடாது, பெண்களை தொட்டு பேசக்கூடாது. இப்ப ரேபிடோல அனுப்பி விடுறாங்க, போறாங்க. காலம் மாறி போச்சு. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்க 2 லவ்வர்ஸ். அந்த லவ்வர்ஸ் பைக்ல எப்படி தெரியுமா வராங்க? என்ன பைக்குன்னு முதல்ல காட்டுற பாருங்க. அந்த பைக் வந்து யமஹா க்ரக்ஸா என்னமோ தெரியல. யமஹா க்ரக்ஸ் இமேஜ் பாருங்க. யமஹா க்ரக்ஸ் இல்ல, இந்த மாதிரி பைக் இல்ல. யமஹால என்ன மாதிரி பைக் அது? யமஹா பாப்போம். இந்த பைக்கு, இந்த மாதிரி ஒரு பைக்கு. இந்த மாதிரி ஒரு பைக்ல இங்க முன்னாடி உட்காந்துருக்கான், பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான். ஓகேவா? உப்பு மூட்டை மாதிரி தொத்திண்டு, உப்பு மூட்டை மாதிரி தொத்திண்டு. அவன் என்ன பண்றான்? இப்படி இருக்கு இந்த பைக்கு. அவன் நல்ல வேகமா போறான். பின்னாடி உட்காந்துருக்க என்ன பண்றான்? அப்படியே வளைஞ்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னு முகத்தை மறைச்சு பாக்குறான். அவன் எங்க பாக்குறான் அப்படின்ட்டு. ஒரு படத்துல வடிவேலு ஆட்டோ டிரைவர் மாதிரி உட்காந்துருப்பான். பின்னாடி ஒருத்தன் வண்டியில ஏறுவான், அல்வாசோ ஒருத்தன் ஏறுவான். நேர வண்டியில உட்காந்து கழுட்டுக்கிட்ட வந்து லெஃப்ட் போ, ரைட்டு போ, நேர போ, குடி, நிமிரு அப்படின்னு டைரக்ஷன் கொடுப்பான் போற வேண்டிய இடத்துக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா அவன் சுடுகாட்டில் ஓட்டி விட்டுருவான். அந்த மாதிரி பின்னாடி நின்று கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னா வவுச்சர் டைப். ஒரு வவுச்சரை கண்ட்ரோல் பண்றது வவுச்சர் டைப். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி எப்படி ஒரு பெண் இருக்காங்களோ அந்த மாதிரி டேலி இல்ல,
டிரான்சாக்ஷன் என்ட்ரியோடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு வவுச்சர் டைப் இருக்கு. அந்த வவுச்சர் டைப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இந்த வவுச்சர் டைப் கிரியேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒண்ணு வந்து அக்யூரசி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அக்யூரசி. மேனுவலா நீ லெட்ஜர் செலக்ட் பண்ணும்போது சேல்ஸ் லெட்ஜரை செலக்ட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ, சிஜிஎஸ்சி 2 வாட்டி போட்டுருவ, இல்ல எஸ்ஜிஎஸ்சி 2 வாட்டி போட்டுருவ, இல்ல போடாம கூட விட்டுருவ ஒண்ணு. பட் ஒரு வவுச்சர் டைப் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா, அதுல கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீ வேல்யூ போட்டா போதும், சேல்ஸ் வேல்யூ டாக்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்டா இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். வவுச்சர் டைப் எவ்வளவு முக்கியம் நோட் பண்ணிக்கோ. வவுச்சர் டைப் கேன் எனேபிள் ஃபார் எதுக்காக? பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட், பேமெண்ட். ஜேவிக்கும் கான்ட்ராக்ட் வவுச்சர் டைப் வராது. ஏன் சார் வராது? voucher type can work in the single entry mode, not double entry mode. சிங்கிள் என்ட்ரி மோடு, ஒரு லெட்ஜர் ஒன்னு டெபிட்டை ஃப்ரீஸ் பண்ணிடணும், இல்ல கிரெடிட்டை ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஒரு டெபிட் மல்டிபிள் கிரெடிட் அல்லது ஒரு கிரெடிட் மல்டிபிள் டெபிட். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து நம்ம வவுச்சர் டைப் கொடுக்க முடியும். இப்ப சேல்ஸா இருந்தா கிரெடிட் ஒன்னு, டெபிட் வேற வேற. சாரி, சேல்ஸ்ல டெபிட் ஒன்னு, மல்டிபிள் கிரெடிட். பர்ச்சேஸ்ல டெபிட் நிறைய, கிரெடிட் ஒன்னே ஒண்ணுதான். பார்ட் சப். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வவுச்சர் நம்பர். கன்செஷன் கம்பெனில பொறுத்த வரைக்கும் வவுச்சர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவல் போட்டுக்கலாம். வவுச்சர் நம்பர்ல நிறைய மெத்தட் இருக்கு. ஒன்னு சேல்ஸ் என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக் நம்பர் 1 2 3 வர மாதிரி, அல்லது மேனுவலா நீ என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல ஆட்டோ மேனுவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேனுவல், ஆட்டோ, மேனுவல், ஆட்டோ, மேனுவல் கரெக்ஷன், அப்புறம் மல்டி யூசர் ஆட்டோ. 4 இருக்கு. இந்த மல்டி யூசர் ஆட்டோங்கிறது எதுக்கு தெரியுமா இருக்கு? சரவணா ஸ்டோர்ல இருக்கு. சரவணா ஸ்டோர்ல டேலி யூஸ் பண்றான். மல்டி யூசர் வந்து பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ல வவுச்சர் நம்பர் மல்டி யூசர் ஆட்டோ. மல்டி யூசர் ஆட்டோனா என்ன? இப்ப ஆட்டோனா என்னன்னு தெரியும், வரிசையா 1 2 ஜெனரேட் ஆகும். மல்டி யூசர் ஆட்டோனா இப்ப சரவணா ஸ்டோர்ல 2வது மடியில லேடிஸ் ஐட்டம் நிறைய இருக்கு. 2 லேடிஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. முதல்ல ஒரே ஒரு லேடிஸ் ஒரே ஒரு கையில செருப்பை பிடிச்சிட்டு போகுது. சாரி, 2வது லேடி. முதல்ல இந்த செருப்பை தூக்கிட்டு ஒரு பில் போடுறதுக்கு ஒரே ஒரு ஐட்டத்தோட வரும் 2வதா ஒரு லேடி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடி முதல் லேடி ஒண்ணு இருக்கும். அந்த கூடையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 200 ஐட்டம் இருக்கும். எல்லாத்தையும் கூட்டினா 400 ரூபாய் தராது. பில்லே 1 மணி நேரம் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா சேல்ஸ் பில்ல 2 பில்லிங் கவுண்டர் இருக்கும் பில் பண்றதுக்கு. பில் நம்பர் 1 ஒரு பொண்ணு எடுத்து வந்தான்னு சொன்னால 200 ஐட்டம் என்ன இருக்கும் மிஞ்சி போனா, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டனா 1 ரூபாயா இருக்கும். ஸ்டிக்கர் போட்டு, ரப்பர் பேண்டு, சீப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் 200 வெரைட்டி இருக்கும். பொட்டுலயே 100 வெரைட்டி இருக்கும். அவன் ஒன்னொன்னையும் ஸ்கேன் பண்ணி பில்லு பண்றதுக்குள்ள பாவம் அவன் தாவு தீர்ந்து போயிடும். அவன் பில்லு பில்ல போட ஆரம்பிச்சிருப்பான். அது ஒரு அரை மணி நேரமா போட்டுட்டு இருப்பான் ஒரு பில்ல. பின்னாடி ஒரு பொண்ணு ஒரே ஒரு செருப்பை வச்சு நிற்கும். ஐயா பில்லு போடுது, ஐயா பில்லு போடுது. இந்த பில் நம்பர் 1ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும். செருப்புக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா 2வது ஒரு பில் கவுண்டர்ல ஒரு பொண்ணு இருக்கும். அதோட பில் நம்பர் 2. முதல் பில்லு போட்டே முடிச்சிருக்க மாட்டாங்க. 2வது பில் போட்டுட்டு 3வது பில்லுக்கு இந்த பொண்ணு வந்து, அப்ப 2வது பில் சேவ் ஆயிடுச்சு, 3வது பில் சேவ் ஆயிடுச்சு. பட் 1ஆம் நம்பர் பில் இன்னும் போட்டுட்டு தான் இருக்கு அந்த பொண்ணு. 200 ஐட்டம் ஆச்சு.
மாதிரி ஒன்ஸ் போட்டா போட்டது. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? மல்டி யூசர் ஆட்டோ. ஸோ 2வது பில்லு சேவ் ஆயிடும். 2ன்னு ஆரம்பிச்சா 2 சேவ் ஆகும். ஆனா 1 ஓப்பன்ல இருக்குன்னா அந்த 1 சேவ் ஆகும். ஃபைனலா எப்ப முடிக்குதோ அப்ப சேவ் ஆகும். இதுக்குள்ள இங்க 4 பில்ல போட்டு முடிச்சிடலாம். பட் 1 மாத்திரம் சேவ் ஆகாது. இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மல்டி யூசர் ஆட்டோ. இதுக்கு பேர் என்ன? மல்டி யூசர் ஆட்டோ. அடுத்தது வவுச்சர் டைப் வந்து அக்யூரசிக்காக சொன்னேன், வேகமா. வவுச்சர் டைப். இந்த வவுச்சர் டைப் அக்கவுண்டிங் இன்வாய்ஸ்க்கு வேலை செய்யாது, இன்வென்டரி இன்வாய்ஸ் தான் வேலை செய்யும். அப்ப இதை நான் அக்கவுண்டிங் இன்வாய்ஸ்க்கு பண்றதுக்காக என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன வேலை பண்ணுவேன். கிராமப்புறத்துல இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நகரப்புறத்துலயே அப்படிதான் இருக்கு. கிராமப்புறத்துல என்ன ஆகும், மாடு கண்ணு போடும். கண்ணு போட்ட மாடு திடீர்னு கண்ணு குட்டி செத்து போயிருக்கும். 10 பிரசவமாச்சு அப்படின்னா 10 மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அதுல 1 டெத் ரேஷியோ இருக்கும். ஒரு கண்ணு செத்து போயிடும். ஆனா மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்கணும். மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்கணும். இந்த மாடு இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தா தான் பால் கொடுக்கும், இல்லைன்னா ஒட்டி உதைக்கும். அப்ப அந்த கோனார் என்ன பண்ணுவாரு, வேற ஒரு மாட்டு கண்ணுக்குட்டியே ஊட்டிட்டு இழுத்துட்டு வந்து பின்னாடி வச்சுப்பாரு. மாடு பார்த்ததெல்லாம் அலோவ் பண்ணாது. அதனால என்ன பண்ணுவான், என்ன இந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால கோனார் என்ன பண்ணுவான், வைக்கோல் பேர்லயே வைக்கல் இருக்குல்ல, அதுலயே கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு மாட்டு கண்ணு முன்னாடி இப்படி காட்டுவான். மாட்டு கண்ணு முன்னாடி காட்டுவான். அந்த மாடு நக்க ஆரம்பிக்கும். இன்னொரு மாட்டை கண்ணுக்குட்டியை விட்டு ஈஸியா பாலை கறந்துட்டு போயிடுவான். இதுதான் டெக்னிக். சேம் டெக்னிக் இங்க டாலியில. அவ்வளவுதான், அதே டெக்னிக் தான் இங்க டாலியில. இங்க இந்த வைக்கோல் போருக்கு பதிலா இன்வென்டரி வவுச்சர், தட்ஸ் ஆல். அதனால இன்வென்டரி என்னபிள் பண்ணி, இன்வென்டரி வவுச்சர் டைப்ல எப்படி வந்து வைக்கோல் கண்ணுக்குட்டியை காமிச்சு மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்கிறோமோ அந்த மாதிரி அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்க்கு இன்வென்டரி வவுச்சரை அப்படி காட்டி நம்ம இங்க பாலை கறந்தோம். இது வவுச்சர் டைப்பை எப்படி ஆல்டர் பண்றது, ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் பாருங்க. கேட்வே ஆஃப் டாலி வாங்க, ஆல்டர் வவுச்சர் டைப், அதுல சேல்ஸ் வவுச்சர் டைப் போங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க, மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங்ல என்னென்ன இருக்கு நான் சொன்ன எல்லாம் இருக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்ததை மேனுவலா ஓவர் ரைடு பண்ணலாம், திருத்தலாம். நீங்க ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் கேட்கும். ஏன் சார் ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் கேக்குது, நீ 1 2 3 எழுதிட்டே இருப்ப, திடீர்னு வரிசையா நான் ஆட்டோமேட்டிக் நம்பர் கொடுக்கும்போது 41 நம்பரை வேண்டாம் டெலீட் பண்ணிட்டா அப்ப என்ன ஆகும், 42 41 ஆகும், 43 42 ஆகும், 44 43 ஆயிடும். நீ கடனுக்கு வித்திருப்ப, நீ 41வது பில்லு ஒரிஜினலா கொடுத்துருப்ப, அதுல ஒரு வவுச்சரை டெலீட் பண்ணிருப்ப, போன் பண்ணி பேமெண்ட் கேட்ப 41க்கு, இல்லையா அது 42. அவன் என்ன சொல்லுமா, 41 எங்களுக்கு பில்லே கிடையாதுன்பா, பாரும்பா. இங்க வந்து பார்த்தா டெலீட் பண்ணு. சோ அந்த மாதிரி நீ ஒன்னு டெலீட் பண்ணும்போது, வவுச்சரை டெலீட் பண்ணும்போது அதனுடைய சீரியல் நம்பர் மாத்திரம் அப்படியே ரீடைன் ஆகும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர். இந்த ஆப்ஷன் வேணுமா வேண்டாமா அப்படின்னு, எஸ் வேணும் அப்படின்னு. அடுத்தது செட் ஆல்டர் அடிஷனல் கான்ஃபிகரேஷன், எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இங்க நம்ம மேனுவல் போட்டுக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வேண்டாம், இங்க மேனுவல் போட்டுக்கலாம். மேனுவல் போட்டுக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு மேனுவல் போட்டுக்கலாம். மேனுவல் போடும்போது டூப்ளிகேட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மேனுவல் போடும்போது டூப்ளிகேட் வர வாய்ப்பு உண்டு. ஸோ இங்க மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவல், இங்க வந்து எஸ், வேற ஒன்றும் கொடுக்க வேண்டாம். டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட், இந்த இடத்துல என்ன பண்ணணும், டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். டிஃபால்ட் பேங்கை ஓடியை செலக்ட் பண்ணிக்கோ. டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷனா எதை போடுறது,
குப்புசாமின்னு ஒருத்தன்ட்ட நான் ஆழ்வார்பேட்டையில இருக்கான் வித்திருக்கேன். ராமசாமின்னு ஒருத்தனுக்கு கும்பகோணத்துல வித்திருக்கேன். இந்த குப்புசாமி ராமசாமியும் காசு கொடுக்க மாட்டேங்கிறான். 2 பேர் மேலேயும் கேஸ் போடுறேன். 2 பேர் மேலேயும் எக்மோர்ல கேஸ் போடுறேன். குப்புசாமி ஆஜராகிறான். ராமசாமி என்ன சொல்றான், நீங்க உங்க டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் சென்னைன்னு போடல, நீ நேரம் கும்பகோணத்துல வந்து என் மேல கேஸ் போட்டு வாங்கிக்கோ காசை, இல்லைன்னா விட்டுருந்தான். இதுவே இங்க டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன்ல நான் சென்னை அப்படின்னு போட்டிருந்தேன்னா இந்த ராமசாமியை நான் கும்பகோணத்துக்கு வாடான்னு வலிச்சுட்டு வர முடியும். சரி, மெட்ராஸ்க்கு வாடான்ட்டு. இந்த டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன்ல நான் போடாம விட்ட காரணத்தால இப்ப என்ன அவன் கும்பகோணத்துக்கு வான்னு வலிக்கிறான். நான் கும்பகோணத்துல போயிட்டு அங்க போயிட்டு நான் வந்து கேஸ் போட்டேன் விடான்னு வச்சுக்கோ, 2 வாய்தாக்கு வருவேன். 3வது வாய்தா வரும்போது என் ஆளை வச்சு அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. அதனால டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் கண்டிப்பா போட்டுக்கோ. நேம் ஆஃப் த கிளாஸ் எது ஒண்ணு பண்ணினாலும் சரி, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இந்த வவுச்சர் கிளாஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு வைக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். என்ன ஏதுன்னு கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட கேட்காத. எண்ட் ஆஃப் லிஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட். இந்த இடத்துல ஒரு டம்மி லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எதுக்காக டம்மி லெட்ஜர்? நான் ஏற்கனவே கண்ணுக்குட்டி கதையை சொல்லியிருக்கேன். உனக்கு வந்து அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ல டைரக்ட் இன்கம் லெட்ஜர் சேல்ஸ்ல வராது. அதனால நீ ஒரு டம்மியா வந்து என்ன பண்ணு, கிரியேட்ல போயிட்டு சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணு. அதுக்கு ஜிஎஸ்டி வேண்டாம், இல்ல இருந்தா இருந்து போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு லெட்ஜர். என்ன சொன்னேன், இங்க இருந்தபடியே ஆல்ட் சி போயிட்டு போடுறதான் போடுறேன், ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் போட்டுக்கோங்க, நான் குறைஞ்சு போயிடும். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் கொடு. இந்த இடத்துல இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் கொடு. டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள் கொடு. ஏன்னா டிஸ்கவுண்ட்னு போடாத, இன்வாய்ஸ் ரவுண்டிங் போடாத, ரெண்டுமே பிரச்சனை, போடாத. சோ இந்த இடத்துல டைப் ஆஃப் லெட்ஜர் எப்போதுமே நீ என்ன பண்ணணும், நாட் அப்ளிகபிள் கொடு. இன் ஜெனரல் காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் எஸ் இருந்து போட்டோமே எஸ். அசஸபிள் வேல்யூ இன்க்ளூட், இதுக்கு மீனிங் அப்புறம் சொல்றேன். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆஸ் பர் கம்பெனி. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடும். இப்ப இங்க வரும் இந்த மாதிரி. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் செலக்ட் பண்ணிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் என்னன்னா டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல அது யூசர் டிஃபைன் நாமளா பார்த்து போறோம். அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1, ஏஎஸ்டி ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங். அவ்வளவுதான். இன்னொரு முறை சொல்றேன் வவுச்சர் டைப் எப்படி ஆல்டர் பண்ணணும்னு. கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் வவுச்சர் டைப் போய்க்கோ. வவுச்சர் டைப் சேல்ஸ் செலக்ட் பண்ணுங்க, மேனுவல்னு போட்டுக்கோ, ப்ரிவென்ட் டூப்ளிகேட் போட்டுக்கோ, டிரான்சாக்ஷன் என்ட்ரி போட்டு அப்புறம் மாற்ற முடியாது. டாக்ஸ் இன்வாய்ஸ், பேங்க் டிஃபால்ட் பேங்க் என்ன பேங்கோ அந்த பேங்கை போட்டுக்கோ. டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன், நேம் ஆஃப் த கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ், ஏன்னு கேட்காத, எண்ட் ஆஃப் லிஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட். இங்க ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணணும். நான் இங்க போட்டுட்டே போறேன்.
ஆல்டர் வவுச்சர் டைப். வவுச்சர் டைப் ஆல்டர் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல 3 காஸ்ட் சென்டர் இருக்கு. இந்த இடத்துல 3 காஸ்ட் சென்டர் இருக்கு. அடையார் ஹவுஸ், டி நகர் ஹவுஸ், பெங்களூர் ஹவுஸ், இதெல்லாம் வந்து காஸ்ட் சென்டர். 3 காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் எப்படி கிரியேட் பண்றது? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் காஸ்ட் சென்டர். எப்படி? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் காஸ்ட் சென்டர். இங்க அடையார் ஹவுஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். அண்டர் பிரைமரி அடையார் ஹவுஸ். டி நகர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். டி நகர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். பெங்களூர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். ஹெட் ஆபீஸ்னு ஒரு காஸ்ட் சென்டர். 4 காஸ்ட் சென்டர். 4 காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணுச்சு. நீங்க சேல்ஸ் பில் கிரியேட் பண்ற வரையும் பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் கிளாஸ், அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் நடக்குது. இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். டோட்டலா அந்த மாசம் 1 lakh எக்ஸ்பென்ஸ்னா அடையாருக்கு 25%, டீனருக்கு 30%, பெங்களூருக்கு 10%, ஹெட் ஆபீஸ் இது எல்லாம் கூட்டினா 1 lakh. ஸோ இதுக்கு எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் எப்படி சார் கிரியேட் பண்றது? டாலியில கேட்வே ஆஃப் டாலியில ஷோ மோட் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல காஸ்ட் சென்டர் கிளாஸ் என்ன பண்ணோம்? இங்க ஷோ மோட்னு இருக்கும், அதை போயிட்டு கிரியேட் பண்ணா காஸ்ட் சென்டர் கிளாஸ். இந்த காஸ்ட் சென்டர் கிளாஸ்ல போயிட்டு நேம் ஆஃப் த கிளாஸ்ல எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் அப்படின்னு. இன்னொரு முறை சொல்றேன், கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் ஷோ மோட் காஸ்ட் சென்டர் கிளாஸ். இங்க போயிட்டு எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் அப்படின்னு போடுங்க. அதுல அடையார் வந்து 25, டி நகர் 30, பெங்களூர் 10, ஹெட் ஆஃபீஸ் 35. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எக்ஸ்பென்ஸ் கிளாஸ். ரொம்ப சிம்பிள், இந்த போர்டு கஷ்டமே பட வேண்டாம். காஸ்ட் சென்டர் கிளாஸ் ஓகே, வவுச்சர் டைப் ஆர்டர் பண்ணணும் ஓகே. இப்போ நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம். சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம், எப்படின்னு பார்ப்போம். சேல்ஸ் இன்வாய்ஸ் பாருங்க, 3 சேல்ஸ் இன்வாய்ஸ் போடுறேன். முதல் சேல்ஸ் இன்வாய்ஸ் பாருங்க, அருணாக்கு நம்ம கிரியேட் பண்ணோம். அருணா யாரு? கன்சியூமர். அபிஷேக் யாரு? கம்பெனி. சௌந்தர்யா யாரு? கன்சியூமர். இவங்க 3 பேரும் எதுக்கு வரணும்? அண்டர் சண்டி டேட்டா. முதல்ல 3 டேட்டார் மாத்திரம் கிரியேட் பண்ணிப்போம். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர் அருணா அண்டர் சண்டி டேட்டார். இவங்களுக்கு காஸ்ட் சென்டர்லாம் கிடையாது, 30 days வச்சுக்கோ. காஸ்ட் சென்டர்லாம் கொடுக்கப்படாது, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ். அடுத்தது அபிஷேக் அண்ட் கோ அண்டர் சண்டி டேட்டார். நேரா வாங்க, இந்த இடத்துல அவனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, அந்த ஜிஎஸ்டி நம்பர் மூணாவது சௌந்தர்யா அவங்க கன்சியூமர். சௌந்தர்யா அவங்க கன்சியூமர். கன்சியூமர்னா அன்ரெஜிஸ்டர்ட். ஹெட் ஆபீஸ் இது காஸ்ட் சென்டர், லெட்ஜர் கிடையாது, காஸ்ட் சென்டர். ரைட். இப்போ வவுச்சர் டைப் போட்டாச்சு. சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். சேல்ஸ் இன்வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் டேட்டா லெட்ஜர், அது ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா?
கிரியேட் டெட்டார்ஸ் லெட்ஜர். சொல்லுங்க சார். அதான் சார் நான் பாக்குறேன் சார், பார்த்துட்டு சொல்றேன் சார், கிளாஸ்ல இருக்கேன். டெட்டாஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி ரைஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். நேரா டேலிக்கு வாங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு நாட் அப்ளிகபிள், இன்னொன்னு கன்செஷன் சர்வீஸ். முதல்ல வந்து நம்ம மேனுவலா போட்டு காட்டுறேன், அப்புறமா வவுச்சர் டைப்போட வேலை என்னன்னு பார்ப்போம். முதல்ல கிளாஸ் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போடுறேன். நாட் அப்ளிகபிள் போட்டு காஸ்ட் சென்டர் வந்து அடையார் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடையாருக்கு பில் பண்றோம். முதல்ல மேனுவலா பில் பண்ணுவோம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் 1/5/2000 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ 15% 10% மொபிலைசேஷன் அட்வான்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம பில் ரைஸ் பண்ணுவோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆர்ஏ பில் கிடையாது, ஜஸ்ட் நம்ம பில் ரைஸ் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் தான் நம்ம ரிசீவ் பண்றோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரெசிப்ட் என்ட்ரி போட்டுருங்க. மொபிலைசேஷன் அட்வான்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், ரெசிப்ட் என்ட்ரி போட்டுக்கணும். அந்த ரெசிப்ட் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னா, ஒவ்வொருத்தர் பேர்லயும் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும். அது மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால. ஒவ்வொருத்தர் பேர்லயும் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த டெட்டாஸ் ரெண்டையும் நீங்க குரூப் பண்ணணும். முதல்ல அதை பண்ணிடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்ல போயிட்டு லெட்ஜர்ல மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காகவும், ஃபார் எக்ஸாம்பிள் அருணா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேர்ல கிரியேட் பண்ணிக்கோ, அருணா மொபிலைசேஷன் அட்வான்ஸ். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா அருணா அப்படின்னு போட்டுக்கோ, அருணா அண்டர் சண்டி டேட்டா. ஓகேவா? வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். அருணா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அண்டர் அருணா, வேற எதுவும் வேண்டாம். அடுத்தது அபிஷேக் அன்கோ. அபிஷேக் அன்கோ அதே மாதிரி ஆல்ட் சி போயிட்டு அபிஷேக் அன்கோ அண்டர் சண்டி டெட்டார், வேற எதுவும் பண்ண வேண்டாம். சாரி, கேட் யுவர் ட்ராலி ஆல்டர் லெட்ஜர், லெட்ஜர்ல அபிஷேக். இந்த அபிஷேக் அன்கோ மொபிலைசேஷன் அட்வான்ஸ். அபிஷேக் மொபிலைசேஷன் அட்வான்ஸ். அடுத்தது சௌந்தர்யா மொபிலைசேஷன் அட்வான்ஸ். சௌந்தர்யா மொபிலைசேஷன் அட்வான்ஸ். அது வந்து எதுக்கு வரணும் அப்படின்னா சௌந்தர்யாங்கிற குரூப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டெட்டாஸ்க்கெல்லாம் குரூப் பண்ணிக்கணும். ஒன்று அட்வான்ஸ் வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குறோம் இல்லையா, அந்த வாங்குற அட்வான்ஸ்க்காக ஒரு குரூப்பும், ஏன்னா அது கிரெடிட் பேலன்ஸு. சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணும்போது டெபிட் பேலன்ஸு, டெபிட் கிரெடிட் அட்ஜஸ்ட் ஆகி அவன்கிட்ட எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்காக இப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். கொஞ்சம் டஃப்பு தான், பார்த்து பண்ணுங்க, மெதுவாக பண்ணுங்க, இன்னைக்கு பூரா உட்காந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்க ஆல்டர் பண்ணிடணும். கேட் யுவர் ட்ராலி ஆல்டர் லெட்ஜர். இங்க நம்ம சாதாரணமா வெறும் அருணான்னு போட்டோம் இல்லையா, இது அந்த அண்டர் சண்டி டேட்டா இருந்தது, இப்ப அருணா கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ டெபிட் கிரெடிட் டாலி ஆகும். அதே மாதிரி அபிஷேக் அன்கோ, அதையும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் அப்படின்னு குரூப் பண்ணிடுங்க. அடுத்தது சௌந்தர்யா, சௌந்தர்யாவையும் வந்து என்ன பண்ணணும், சௌந்தர்யாங்கிற குரூப்பே கொண்டு வரணும். ஸோ ஒவ்வொரு லெட்ஜருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் 2 லெட்ஜர் கிரியேட் பண்றோம், ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம்.
ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இப்ப அருணான்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் அண்டர் சண்டரி டேட்டார். அதுல அவங்க கிட்ட வாங்கின மொபிலைசேஷன் அட்வான்ஸ்க்கு தனியா ஒரு லெட்ஜர், அதுக்கப்புறம் வாங்க போற சேல்ஸ் பில்லுக்கு தனியா ஒரு லெட்ஜர். சௌந்தர்யா அண்டர் சண்டரி டேட்டார்னு ஒரு குரூப், சௌந்தர்யா மொபிலைசேஷன் லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் சௌந்தர்யா டேட்டார். நார்மலா சௌந்தர்யா அண்டர் சௌந்தர்யா, இது வந்து நார்மலா பில் ரைஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு டேட்டாருக்கும் இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்ப நம்ம அட்வான்ஸ் வாங்குறோம். இப்போ எக்ஸல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அட்வான்ஸ் வாங்குறோம். அட்வான்ஸ் வாங்குறோம் 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ, நோ ஆர்ஏ பில். இது ரெசிப்ட் என்ட்ரி தான். 1/5/2024 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ, 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ, 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. இப்போ வந்து எவ்வளவுனா 20 lakhs வாங்குறோம் அட்வான்ஸ். ஸோ கேட் வே டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரெசிப்டுக்கு ஷார்ட் கட் F6, F2 போட்டு டேட்டா மாத்துங்க 1/5/2024. காஸ்ட் சென்டர் வந்து அடையார், ஓடின்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன லெட்ஜர் வாங்குறோம், அருணாட்டேருந்து நம்ம வாங்குறோம். என்ன வாங்குறோம், மொபிலைசேஷன் அட்வான்ஸ். அப்ப அருணா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. எவ்வளவு வாங்குறோம், 2 crore 10%, 20 லட்சம். இங்க வந்து அட்வான்ஸ் அப்படின்னு எழுதி இங்க வந்து பாத்தீங்கன்னா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோம். இந்த இடத்துல நேம்ல மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோம். டியூ டேட்லாம் கிடையாது. நேரேஷன்ல எழுதிக்கும். நேரேஷன்ல பீயிங் த அமௌண்ட், being the amount received as advance, being the amount received as mobilization advance, sorry, being the amount received as mobilization advance அப்படின்னு எழுதுங்க. இதே மாதிரி பாக்கி இருக்கிற 2 பேருக்கும் போடுங்க. இது வரைக்கும் நீங்க போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் கிட்ட இருந்து வாங்குறோம் டி நகர் ஹவுஸுக்கு. அபிஷேக் கிட்ட இருந்து வாங்குறோம். அபிஷேக்கிற பேர் எங்க சார் இருக்கு, மேல இருக்கு, பார்க்கணும். ஓகேவா, அபிஷேக்கு மேல இருக்கு, இங்க பார்க்கணும் பேர். அபிஷேக்கு 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. கான்ட்ராக்ட் வேல்யூ 40 லட்சம், அதுக்கு 15%, 60 6 லட்சம். ஸோ காஸ்ட் சென்டர் வேண்டாம், சாரி காஸ்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு அபிஷேக் வந்து டி நகர் ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி அபிஷேக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அபிஷேக் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் எவ்வளவு, 4 கோடி, சாரி 40 லட்சம் சொல்லிட்டேன், 4 கோடி. 4 கோடியில மொபிலைசேஷன் அட்வான்ஸ் 15 லட்சம். அப்ப 4 கோடி இன்ட்டு 15 லட்சம்னா 60 லட்சம் ரூபாய். மொபிலைசேஷன் அட்வான்ஸ் எவ்வளவு, 60 லட்சம். இங்க அட்வான்ஸ்ல போயிட்டு மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ, 60 லட்சம். செக் நம்பர் இருந்தா போடு. பிக் த அமௌண்ட் ரிசீவ்ட் அஸ் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணு. அதே மாதிரி அடுத்தது பெங்களூர் ஹவுஸ் சௌந்தர்யா, மேல ஓடி கீழே சௌந்தர்யா மொபிலைசேஷன் அட்வான்ஸ் எவ்வளவுனா 15 lakh, 10% ஆஃப் த 50 lakhs. 50 லட்சத்துல 10% எவ்வளவுனா 5 லட்சம். நீங்க போயிட்டு அட்வான்ஸ்ல போயிட்டு மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு போடுங்க. போட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்ல போய் பாருங்க. ஆக்சுவலா இது டெட்டார்ஸ், ஆனா இங்க என்ன இருக்கும், இங்க லைபிலிட்டி சைடு கிரெடிட் பேலன்ஸ் கார்டு, லைபிலிட்டி சைடு கிரெடிட் பேலன்ஸ் கார்டு, டெட்டார்ஸ் மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு. இதை ஃபியூச்சர்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை
இது வரைக்கும் பண்ணி பாருங்க. வீடியோ வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா பார்த்து இது வரைக்கும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா நாளைக்கு இன்னொரு படம் இதையே பார்க்கலாம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். பை. இந்த சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்தது. தேங்க்யூ.